ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டஸ்கி குயின் சேனல். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குங்குமாதி தைலமோட ரிவ்யூ ஆல்ரெடி சேனலில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எப்படி வாங்கணும், கலர் கன்சிஸ்டன்சி பற்றி தான் நான் முழுக்க பேசியிருப்பேன். இதில் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா இது எப்படி எனக்கு ஒர்க் ஆனது, எந்த மாதிரி யூஸ் பண்ணால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும், இதை பற்றி தான் நான் முழுக்க சொல்ல போகிறேன். இந்த குங்குமாதி தைலமாக ஒரு பேக்காக ரெடி பண்ணி வாரத்தில் 3 நாள் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்போவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டி க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். பார்ட்டிக்கு போகிறீங்க, முன்னாடி நாள் இதை பண்ணிட்டு போகலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சூப்பராக செம்ம டேன் ஆகியிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை எப்படி ரீகவர் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸில் நான் என்னோடய பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். நேச்சுரலான சன்லைட்டில் எடுத்த வீடியோ இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோட எண்டில் என்னோடய ஆஃப்டர் பேக் நான் கழுவிட்டு காட்டியிருப்பேன். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு கிராம் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சல் குட் வைப்ஸோடது என்கிட்ட இருந்தது, ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில், அதாவது எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். டீ ஆயில் இருந்தால் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே நான் ஒரு 4 ட்ராப்ஸ் இந்த குங்குமாதி தைலத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன், குங்குமாதி தைலம், கிராம் ஃப்ளோர் அண்ட் ஆரஞ்சு ஜெல் ஆர் உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் ஜூஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தயிர் அல்லது தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா பேஸ்ட் டைப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸ்க்கு. ½ அன் ஹவர் கழிச்சிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் காட்டியிருக்கேன். நல்லா அப்வர்ட் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ஓல்டு டிஷர்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஸ்வெட் ஆகும். இது அப்படியே வந்துச்சுன்னா அது அப்படியே எல்லோ கலரில் மஞ்சள் அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். செம்மையாக டேனாக இருப்பேன். இதை போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரெண்டுமே நான் நேச்சுரலான சன்லைட்டில் தான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டிங்குமே கிடையாது. இந்த குங்குமாதி தைலத்தை ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் கூட எடுத்துக்கோங்க. நைட் ஜெல் ஆர் நைட் க்ரீம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேஸ்லேயே ட்ராப் விட்டு அதுக்கப்புறம் அப்வர்ட் மோஷனில் சூப்பராக மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட கை கால்களில் கூட பண்ணிக்கலாம். இந்த குங்குமாதி தைலத்தை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எந்த ஆயிலுமே ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. மார்னிங்காக ஃபேஸ் வாஷ் நார்மலாக உங்களோட ஃபேஸ் வாஷ் வச்சு பண்ணிடுங்க. சோப்பு ஆறு ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் வச்சு பண்ணிக்கோங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த குங்குமாதி தைலத்தை அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்தாவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பிராண்டில் இருக்கிற குங்குமாதி தைலம் எனக்கு எப்படி ஒர்க் ஆனுச்சுன்னா, ஸ்மூத்னிங்காக எந்த ஒரு பிம்பிள்ஸும் வராமல் லைட்டனாக பண்ணுச்சு. பட் ரொம்ப லைட்டனிங்காக ரொம்ப ஃபேராக ஆக்கும் அப்படின்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப ஃபேராக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களோட ஸ்கின் கலரை ரேடியண்ட்டாக ஒரு ஷைனிங்காக கொண்டு வரும். சாஃப்ரானோட ஆயில்ஸ் இதில் இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். 2 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 மந்த்லேயே பேக்கும் கூட சேர்த்து போட்டுட்டு வரும்போது இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஆன்லைனில் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்காதீங்க. கோட்டக்கல் குங்குமாதி ஆயில் நிறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூவும் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நியரஸ்ட்டு ஸ்டோரில் போயிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் இதை விட அதில் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.